எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தையல் தொழிலில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிளை வந்து நம்ம எதிர்கொள்ளலாம்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் வந்து என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணினேன்னு சொல்லி எந்த அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம்னு நினச்சேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து என் தையல் தொழிலை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இருக்கட்டும், இல்லாண்டு சொன்னால் இப்போ இருக்கட்டும், எப்போவுமே எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு பிரச்சனை, அதில் ஒரு இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணி கடந்து போய்கொண்டே நம்ம இருக்கணும். ஸோ அதை வந்து நம்மளுடைய தலையில் போட்டுக்கொண்டு ஜோதிச்சு கொண்டு அதுக்கு நம்ம என்ன செய்வோம்ன்ற நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய தொழிலை வந்து நம்ம விட்டு நம்ம முன்னேற முடியாமல் வந்து போயிடும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் உங்களோட இடத்துல இருந்து நீங்கள் எப்போவுமே விலகி போகக்கூடாது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த லைஃப்பை தான் நான் நடந்த ஸ்ட்ரகிள்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம்னு நான் நினச்சேன். ஸோ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முதல் நான் வந்து தையல் தொழிலில் வந்து நான் தையலை வந்து தொழிலாக ஸ்டார்ட் பண்ணின நேரம் சொல்கிறேன் நான். ஸோ நான் வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே நான் வந்து ஒரு லேடி வந்து வந்தாங்க ஸ்டிச் பண்ண சொல்லி. தன் மகளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும், ஷல்வார் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெண்டாக இருந்தது ஷல்வார், அதே மாதிரி ஷோல், ஜீன்ஸ் எல்லாமே வந்து செட்டாக வந்து மெட்டீரியலில் வந்து விற்பாங்க. நம்ம அதை வாங்கிட்டு அதை வந்து நம்மளே ஒரு ஐடியா போட்டு ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம். அந்த சல்வார்ன்ற டாப் வந்து கட்டையாக வந்து இருக்கணும். அதே மாதிரி ஜீன்ஸ் வந்து அந்த பட்டேலா ஜீன்ஸ் மாதிரி பெருசாக வந்து இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம ட்ரெண்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ அவள் வந்து எனக்கிட்ட ஒரு ஷல்வார் மெட்டீரியலை தந்து ஸ்டிச் பண்ணி தாரீங்களான்னு கேட்டால் அப்போ நான் சரி ஓகேன்னுட்டு வாங்கி அதையும் அவன்ட அளவு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா. ஸோ நான் என்ன செஞ்சேன், அவன்ட அளவு ஷல்வார் ஒன்றையும் வாங்கி எடுத்து அதில் என்னெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணலாமோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி நாங்கள் கொஞ்சம் அவளுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு கொடுத்து விட்டேன். ஸோ அவளுக்கும் அது பிடிச்சிட்டுது, மகள் பிடிச்சிது. ஓகே, திருப்ப அவள் என்ன செஞ்சால் மகளுக்கு நல்லா பிடிச்சிட்டுன்றதும் ஒரு 3 மெட்டீரியல் கொண்டு வந்தால் எனக்கிட்ட தந்தா. 3 துணியை வந்து கொண்டு வந்து தந்தா செட். ஸோ தந்தா நீங்கள் வந்து வித்தியாசமாக ஸ்டிச் பண்ணி எனக்கு வந்து தாங்கன்னு சொல்லி சரி ஓகேன்னுட்டு நானும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு அப்போ அவன்கிட்ட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வந்து வந்துட்டு கேட்டால் ஓகே இப்போ இப்படி அவள் வந்து உங்கள்கிட்ட துணி தந்தவங்களாம் அதை வந்து ஸ்டிச் பண்ணினா தரணுமாமன்ட்டு. அப்போ சரி ஓகேன்னு நான் எடுத்துகிட்டு கொண்டு வந்தேன். அப்போ கொண்டு வரக்குள்ளே நம்மளுடைய ரேட்டுன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டுன்றது அந்த டைமில் என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய அவங்க என்ன ரேட் வந்து எடுத்தாங்களோ அதை விட கம்மியாக வந்து நான் வாங்கி கொண்டிருந்தேன்னா என்னடா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்ம கஸ்டமரை வந்து ஏர்ன் பண்ண முடியும்னுட்டு நான் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் சொல்லியிருந்தேன். அப்போ சொன்னால் சரி ஓகே நீங்கள் இப்போ தாங்க, நான் போயிட்டு அவகிட்ட சொல்லிவிட்டு அவள் வந்து உங்கள்கிட்ட ரேட்டு காசை வந்து உங்கள்கிட்ட தருவான்னு சொல்லி சரி ஓகேப்பா என்ன ஓகே அவள் தானே என்றுட்டு நானும் கொடுத்துட்டேன். அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கிட்ட வந்து காசு வந்து அவவும் தரல, அவன்கிட்ட ஃப்ரெண்டும் தரல, எனக்கு காசு வந்து கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் இல்லையா எனக்கு. ஸோ அதுக்கும் ஒரு ஷல்வாரும் இல்லை, 3 ஷல்வார் மெட்டீரியல் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன்னா அவங்க அது தரையும் இல்லை. ஸோ அவள் என்ன செய்வான்னு சொன்னால் பார்க்குறப்ப இதால் வந்து நம்ம அவங்கள கண்டுட்டோம்னா அவங்களுக்கும் சங்கடமாக இருக்கும். உங்களோட காசு கொடுக்கலன்னு சொல்லி அவங்களோட சங்கடமாக அவள் வந்து ஒரு மாதிரி ஒழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் எனக்கு இல்லையா, தலையை வந்து திருப்பி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே நான் வந்து நார்மலாக நான் காசு வந்து நான் கேட்கல, அப்படியே விட்டுட்டேன். நான் கேட்க வேணாமன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்போ
பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜிலே வந்து இப்படி வந்து எனக்கு நடந்துருந்துச்சு. ஸோ நான் வந்து அதில் வந்து ஓகே இவ வந்து நமக்கு தான் இப்படி செய்கிறான்னு பார்த்தா அவள் எல்லாருக்குமே செய்திருக்கிறா. எல்லார்ட்டையும் போயிட்டு ஸ்டிச் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்ணி முடித்ததும் காசு கொடுக்காமல் இருக்கிறது வந்து அவங்களோட வாடிக்கையாக வந்திருக்குது. ஸோ இப்படியானவங்களை நம்ம வந்து திருத்தி இயலாது. ஸோ நம்ம தான் சூதானமாக இருக்கணும். அதாவது இப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வரக்குள்ள வந்து பிஸியாக இருக்குது, எனக்கு வந்து சரியான தையல் இருக்குது, நான் தச்சு தர முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதை கண்டுபிடிக்கவும் நம்மளால் முடியாது. ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் வந்து இந்த ஸ்ட்ரகிளை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணினேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியே நான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு வரக்குள்ள இன்னொருத்தர் வந்து வந்தாங்க. அவங்க வந்து எந்த ஊரில் பக்கத்து ஊரில் இருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட மகளை வந்து எங்களோட ஸ்கூலில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஊர்லேருந்து இங்கே வருவாங்க, வந்து மகளை பிக்கப் பண்ணிட்டு போகல. அப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு தெரிஞ்சிருக்குது. ஸோ அவங்க வந்து துணி வந்து கொண்டு வந்துருந்தாங்க. நைட் கவுன் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி தாங்கன்னு சொல்லி. சரி ஓகேன்னு நானும் நைட் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணினேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிச்சம் வந்து கால் மீட்டருக்கும் குறைவாக வந்து ஒரு சின்ன துண்டு வந்து இருந்தது. அவங்க தந்த துணியில் வந்து 1/4 மீட்டருக்கும் குறைவாக வந்து துணி வந்து மிச்சப்பட்டது. ஸோ நான் என்ன செஞ்சேன், ஸ்டிச் பண்ணி முடித்ததும் அந்த மிச்சப்பட்ட துணியை வந்து அவங்களோட கவுன்லேயே மடிச்சுட்டு வச்சு நான் வச்சுருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்களான்ட்டு போட்டாங்க. நல்ல அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குதுன்ட்டு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்போ பார்த்தாங்க இந்த துணி வந்து இருக்குதுன்ட்டு. அப்போ ஓமன்னு சொன்னால் சரி ஓகே இதில் வந்து ஏதாவது மகளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க என்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அந்த துணியில் வந்து நம்ம வந்து எதுவுமே ஸ்டிச் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், பெரிய பிள்ளை ஒரு 1/4 மீட்டருக்கும் குறைவுன்னு சொல்லக்குள்ள நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம். ஸோ நான் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டு நான் வாங்கி எடுத்து எனக்கிட்ட இருந்த துணியிலையும் சேர்த்து ஒரு கீழே வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரி சின்னதாக வந்து அடிச்சிருந்தேன் அந்த பிள்ளைக்கு. ஏன்னா அதுவும் ஸ்கர்ட் கூட நம்ம ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம் அந்த சைஸில். ஸோ நான் ஓகேன்னு நான் எனக்கிட்ட இருந்த துணியையும் சேர்த்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து திருப்பி என்ன செய்தாங்க, தன் மகளை வந்து எனக்கிட்ட அனுப்பினாங்க. அவள் வந்து சின்ன பிள்ளை. ஸோ அனுப்பியிருந்தாங்க வாங்கிட்டு வர சொல்லி. சரி ஓகேன்னுட்டு நான் கொடுத்தேன். அந்த பிள்ளை வந்து நான் கேட்டேன், நம்ம இவ்வளவு ரேட் வந்து நீங்கள் தரலையான்னு சொல்லி. அதுக்கு முதல் அவள் வந்து சொல்லியிருந்தா, நீங்கள் வந்து இதே ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கவுன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இல்லையா, ஸோ அதுக்கும் சேர்த்து நான் இதிலே வந்து பே பண்ணிட்டேன், நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணித்தாங்க, நான் ரெண்டுக்கும் சேர்த்து இவ்வளவுன்னு சொல்லுங்கள், நான் வந்து காசை வந்து தந்துடுறேன்ட்டு. அதுக்கும் எனக்கு காசு வந்து தரல. ஸோ நான் சரி ஓகேன்னுட்டு அப்போ நான் அந்த பிள்ளை வந்ததும் நான் கேட்டேன், ஓகே இவ்வளவம்மா அது கொண்டு தந்தவங்களான்னு கேட்டேன். இல்லை தரல, அம்மா வாரன்னு சொன்னவா, உங்கள்கிட்ட இதை வந்து வாங்கி கொண்டு வர சொன்னவான்னு சொன்னேன். சரி ஓகேன்ட்டு நான் சுற்றிட்டு நான் கொடுத்து விட்டேன் பேக்கில் வச்சு. ஓகேன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டா பிள்ளை. அந்த காசு கூட எனக்கு வந்து சேரலை. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து வேறு ஊரில் இருந்து இங்கே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போவோம்னு நினைக்கிறாங்களே தவிர அதுக்குரிய காசை வந்து தந்துட்டு நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போவோம்னு நினைக்கிறதில்ல. ஸோ நான் வந்து இன்னொரு தடவை போயிட்டு எனக்கு வந்து கோவம் வந்துட்டுது. எனக்கு சீரியஸாகவே எனக்கு சரியான கோவம் வந்துட்டுது. ஏன்னா அவள் வந்து அவ்வளோ கதைச்சி கொண்டு இருந்தா. எனக்கிட்ட தரப்பவே எனக்கு அங்கே வந்து தையல் இருக்குது, தையல் செய்கிறவங்கள தெரியும், இங்கே வந்து தையல் செய்கிறவங்கள தெரியும், நான் வந்து இங்கே நீங்கள் நல்லா தைக்கிறீங்கன்னு தெரிஞ்சு உங்களோட தையலை நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் தாரேன்ற மாதிரி. சில பேர் அப்படித்தானே நம்மளை வந்து ஹேர்ட் பண்ணுற மாதிரி தான் மற்றவங்களை உயர்த்தி நம்மளை வந்து தாழ்த்தி வந்து காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க தரக்குள்ளே அப்படி கதை காய்ச்சி கொண்டு தந்தவங்க. ஸோ இப்படி கதைக்கிறவங்க என்ன செய்யணும், நம்மளுடைய காசை வந்து நமக்குடைய அந்த ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை வந்து நமக்கு தந்துட்டு அவங்களுடைய துணியை வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ
எனக்கு வந்து அதெல்லாம் அவங்க இப்படி செய்ததால் எனக்கு வந்து சரியான கோவம் வந்துட்டுது. ஸோ அவள் வந்து பிள்ளைய வந்து நான் என்ன செஞ்சேன், அடுத்த நாள் காலையில் தருவாங்கன்னு நான் வெயிட் பண்ணினேன், தரல. அடுத்த நாளும் வெயிட் பண்ணேன், தரல. அடுத்த நாள் என்ன செஞ்சேன், 3வது நாள் நான் போயிட்டு அவள் ஸ்கூலுக்கு மகளை விட வரக்குள்ளே நான் முன்னுக்கு வந்து நின்றுட்டு கேட்டேன், இப்படியேக்கா நீங்கள் காசு தரணும் தரலன்ட்டு. மகள்கிட்ட கொடுத்து விட்ட நான் தரலையான்ட்டு கேட்டா. நான் என்ன மகள் வந்து எனக்கு காசு தரல, மகள் வந்து நீங்கள் வந்து தரமாட்டு சொன்னது ஐயையோ மகள் வந்து ஏதோ கீழே வந்து போட்டுட்டு போல இருக்குது. அச்சோ நான் இப்பையும் எடுத்து வரல காசு, நான் நாளைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு தரட்டா என்று. ஐயோ சரி ஓகே, நான் என்ன சொன்னேன், சரி ஓகேக்கா நான் நாளைக்கு கொண்டு வந்து தந்துடுங்க. அப்படி என்ன நான் வந்து காணலைன்னு சொன்னால் என்ன வந்து நீங்கள் காணலைன்னு சொன்னாலும் என் ஃபேமிலியில் யாராவது அம்மாவையோ யாராவது கண்டா நீங்கள் கொடுத்து விடுங்கக்கான்னு சொல்லிவிட்டு நான் வந்து வந்துட்டேன். அடுத்த நாள் பார்த்தா காசு வரல. ஸோ இப்படி செய்கிறா. அப்போ எனக்கும் வந்து பின்னுக்கு போயிட்டு கேட்டுட்டு அது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் விட்டுட்டேன், ஓகே எடுத்துகிட்டு போகட்டும்னுட்டு விட்டுட்டேன். ஸோ திருப்ப இந்த மாதிரி எனக்கு வந்து நடந்து கொண்டிருந்தது. இது வந்து நான் சொல்ல வந்தது காசு தராமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறவங்களை பற்றி நான் சொல்லி கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி நமக்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது நான் இல்லை, எவராக இருந்தாலும் நம்ம எந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளை வந்து கீழே நினைச்சு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்து கொண்டு தான் இருக்குது. இது வந்து நார்மல். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி நான் வந்து புது மெஷின் வந்து நான் யூஸ் பண்ணின மெஷின் வந்து தைக்க இல்லாமல் போயிட்டது. ஸோ அந்த டைமில் நான் இன்னொரு மெஷின் வந்து வாங்கியிருந்தேன். அந்த மெஷின் வந்து புது மெஷின் வாங்கியிருந்தேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறன்றத வந்து எனக்கு கன்ஃபியூஸாக இருந்தது. ஸோ அந்த ஊர்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு டெய்லர் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன், அக்கா இப்படி கொஞ்சம் அக்கா தெரியுதில்லை, ஏன்னாட்டா அவள் வந்து அதுதான் யூஸ் பண்ணுறா. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லித்தரையிலுமா இதில் வந்து என்று சொல்லி. ஓகே நான் சொல்லித்தரேன், நான் வாரேன், இன்றைக்கு வாரேன், நாளைக்கு வாரேன் இதே மாதிரி சொல்லிக்கொண்டே போகிறா. எனக்கு வந்து நான் வந்து இது வரைக்கும் வரக்கூடிய ஓர்டர் எல்லாமே பழைய மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணி கொண்டிருக்கிறேன். பார்த்து இருந்தேனுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் 1 மந்த் வந்து வெயிட் பண்ணினான் அவள் வந்து சொல்லி தருவான்னு சொல்லி என்னை நம்பிட்டேன் நான். ஓகே அவள் வந்து இவ வந்து ஏலாது என்று சொல்லியிருந்தா அது வந்து வேறு. நான் வந்து ஓகே வேறு யார்ட்டையுமே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம், இல்லை நம்மளே எப்படியாவது இதை பார்த்து தெரிஞ்சு கொள்வோம்ட்டு நான் யோசிச்சிருப்பேன். அவள் வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது, நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன்னுட்டு கடைசி வரைக்கும் அவள் வந்து எனக்கு சொல்லித்தரவே இல்லை. ஒரு மாதம் தாண்டி போச்சு. அதுக்கு பிறகு தான் எனக்கே வருது இந்த அதுவும் எனக்கு தோணியிருக்காது. அந்த மெஷின் வந்து அறவே வந்து ஸ்டிச் பண்ண முடியாமல் போயிட்டுது. ஸோ அந்த பழைய மெஷின் அந்த நேரம் தான் எனக்கு ஒரு மாதம் ஆச்சு, இன்னும் அவ தரல. ஸோ அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி சொல்லித்தர மாட்டாங்கன்றது எனக்கு வந்து விளங்கினது. ஸோ அந்த டைமில் நானே வந்து செல்ஃபாக அந்த புக்குகள் எடுத்து என்ன மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரின்ட்டு நானே பார்த்து தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு துணியை வந்து ஸ்டிச் பண்ணி அப்படி வந்து நான் தெரிஞ்சுக்கொண்டேன் நான். ஸோ நம்ம வந்து அப்போ தான் வந்து நம்ம ஒரு டெய்லராக வந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவள் வந்து ஃபேமஸான டெய்லர், ஊர்லேயே நிறைய ஃபேமஸான ஒரு டெய்லர், அவள் தான் நம்பர் 1. ஸோ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை வந்து அவங்கள்ட்ட இல்லை. ஸோ ஆனால் வெளியில் வந்து கலைக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய கலைஞர்களை நம்ம வந்து ஊக்குவிக்கணும், புதிய தொழிலாளர்களை நம்ம ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி தான் அவள் காய்ச்சி கொண்டிருப்பா. ஆனால் செய்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஏமாத்து வேலை. ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற நாலேஜை வந்து நம்மள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. இதுதான் வந்து ப்ராக்டிக்கல். ஸோ என் அனுபவத்தை நான் சொல்கிறேன். சில பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், அது வந்து வேறு. ஆனால் என் அனுபவத்தை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம்ன்ட்டு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்மளோட போட்டியாக இருக்கிற போட்டி இல்லைங்க, நம்மளை விட வளர்ந்தவங்க கூட நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க, அவங்களோட நாலேஜை வந்து ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால்
இப்படி நான் ஸ்டிச் பண்ணி கொண்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ தான் நான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். வளர்ச்சி வந்து ஒரு 4 பேருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஓகே. அப்போ இன்னொரு ஒரு ஸ்கூலில் இருந்து ஒரு ஆர்டர் வந்து வருது. அப்போ எனக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து வாரத்துக்கு இருந்திருக்குது. ஸ்கூல்லேருந்து யூனிஃபார்ம் உரிய ஒரு 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 யூனிஃபார்ம்னு சொன்னாங்க. அதாவது ஒரு கல்ச்சர் ப்ரோக்ராம் வந்து நடந்தது. அந்த ப்ரோக்ராமுக்குரிய ஒரு 6-7 பிள்ளைக்குரிய ஒரு காஸ்டியூம் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அது வந்து எனக்கிட்ட கொண்டு தருவமண்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த எனக்கிட்ட கொண்டு தருவமண்டு அவங்க டிசைட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள என்னோடையே கூட இருக்கிற என்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை வந்து சொல்லியிருக்குது. ஆனால் அந்த பிள்ளை வந்து எனக்கிட்ட தான் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு போகும். எனக்கிட்ட தான் எல்லாமே எது ஒரு பிஞ்சு இருந்தாலும் எனக்கிட்ட கொண்டு தரேன், இந்த கொஞ்சம் எனக்கு அடிச்சுத்தான்னு சொல்லி நான் வந்து அடித்து கொடுப்பேன். இப்படி நல்ல மாதிரி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த பிள்ளை சொல்லியிருக்குது எனக்கிட்ட அவங்கள்ட்ட இதை வந்து அவங்கள்ட்ட கொடுக்காதீங்க, அவள் இப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு வரா, ஏதும் வந்து பிழைச்சிட்டேன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கொடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டா. உடனே இவ வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்போ இப்போவே சொல்லக்குள்ள அவங்க வந்து நல்லா பழகினவங்களே இப்படி சொல்லக்குள்ள அவங்க வந்து யோசிப்பாங்க தானே. ஸோ எனக்கிட்ட வந்து தரல. ஸோ மற்றவங்கள்ட்ட கொடுத்து அவங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு நாள் நான் அங்கே போக்குள்ள அந்த நபர் வந்து எனக்கு வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணலாமட்டு தந்தேன், இவங்க வந்து இப்படி இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட தரல, இன்னொரு தடவை பார்க்கலாமட்டு. ஸோ நான் என்னோட கூட இருந்து நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன். அந்த ஒரு நபரே வந்து பொறாமை, ஒருத்தன் வளர்ந்துருவான் என்ற ஒரு பொறாமை வந்து எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை இவ்வளவுதான் நேசிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அது ஓரமாக ஒரு அந்த பொறாமை வந்து இருக்கும். பொறாமை இல்லாதவங்கன்னு சொன்னால் நம்மளோட கூட பிறந்த சகோதரம், அதே மாதிரி தாய் தாப்பன் இவங்களுக்கு தான் இருக்காதே தவிர அந்த ஃப்ரெண்டாக பார்க்குறவங்க வந்து நம்ம வந்து வளர்ந்துடக்கூடாதுன்றதுல அவங்க வந்து குறியாக வந்து இருப்பாங்க. ஸோ சில பேருக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட் அமையலாம். எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டு வந்து இந்த விஷயத்தில் வந்து அமையலை. ஸோ நான் வந்து நேரடியாகவே கேட்டு விட்டுட்டேன், என்ன நீ இப்படி வந்து சொல்லியிருக்கிறாய், எனக்கு வந்து அவங்க வந்து ஓடுற தர வரக்குள்ளே இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாய்ண்டு. இல்லை நான் சொல்லலை, அவங்க மாறி சொல்கிறாங்க, இல்லை அப்படின்ட்டு பெரிய கதை காய்ச்சி கொண்டிருந்தா. ஆனால் எனக்கு தெரியும் அவன் வந்து சொல்லியிருப்பான்றது. பிறகு எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ண வரக்குள்ளே இவன் வந்து சொல்லியிருக்கிறான்றது எனக்கு விளங்கிச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு கூட இருக்கிறவங்களே நம்ம வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி கூட இருக்கிறவங்களே வந்து நமக்கு முதுகில் வந்து குத்தி கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நமக்கு வந்து நடந்து கொண்டிருக்கும். ஸோ இதிலெல்லாம் இருந்து நம்ம கடந்து வரணுமா இருந்தால் நமக்கு வந்து நம்மளுடைய முயற்சி, அதே மாதிரி தன்னம்பிக்கை வந்து நமக்கு முக்கியமாக இருக்கும். ஸோ இதிலெல்லாம் நம்ம யோசிச்சு கொண்டிருந்தோம்னா, நம்மளுடைய மூளையை விட்டு கொண்டிருந்தோம்னா நம்ம வந்து வளர இல்லாது, அவங்களுடைய எண்ணங்கள் வந்து உண்மையாயிரும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்து உங்களுடைய தொழிலில் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ஸோ நன்றி, வணக்கம்.